இடைத்தேர்தலில் திமுக சார்பில் ஆனந்த் போட்டியிடுவார் என்று கட்சித் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்கவுள்ள ஸ்ரீரங்கம் சட்டசபை இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்ற திமுக வேட்பாளராக திருச்சி மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரான என் ஆனந்த் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 41,848 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றதால் எம்எல்ஏ பதவியை ஜெயலலிதா இழந்த நிலையில் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த முறை ஜெயலலிதாவுடன் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆனந்த் மீண்டும் இந்த இடைத்தேர்தலிலும் களமிறக்கப்பட்டுள்ளார். திங்களன்று தேர்தல் கமிஷன் இடைத்தேர்தல் தேதியை அறிவித்த நிலையில் செவ்வாயன்று முதல் ஆளாக திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார்.